நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி நிச்சயம் அமையும். கட்சி ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க என்று கட்சி நிர்வாகிகளுக்கு வேலுமணி பூஸ்ட் கொடுத்து அனுப்ப மீண்டும் அதிமுகவில் தொடங்கிவிட்டது கூட்டணி பூனைக்கு மணிக்கட்டும் பஞ்சாயத்து. இதற்கிடையே கட்சியை காப்பாற்ற கழக கரை சேர்ப்பு டீம் ஒன்று உருவாகி இருப்பதாக கிசுகிசுக்கப்படுவதுதான் கொங்கு மண்டல ஹாட் நியூஸ். என்னதான் நடக்கிறது கோவை அதிமுகவில் என்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் அம்மா காலத்திலேயும் கூட ஆட்சியை எங்கள் கட்சி இழந்திருக்கிறது. தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். ஆனா அவங்களோட முக ராசிக்காகவே மீண்டும் மக்கள் எங்க கட்சியை ஆட்சியில் அமர்த்தினாங்க. இப்போ அப்படி எந்த முகராசி தலைவரும் எங்க கழகத்தில் இல்லை. வெற்றி கூட்டணி மற்றும் சாமர்த்தியமான அரசியல் மூவ்கள் மூலமாக மட்டுமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட கூட்டணி மற்றும் நீக்கப்பட்டோர் இணைப்பு விஷயத்தில் எடப்பாடி பிடிவாதத்தோடு செயல்படுகிறார். கடந்த 2021 தேர்தலில் தினகரன் தரப்பு பிரித்த வாக்குகள்னாலேயே கணிசமான தொகுதிகளில் எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிருப்பதாகவும், தினகரனை கட்சியில் இணைத்து தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் ஆட்சியை தக்க வைக்கும் வாய்ப்பு கூட கிடைத்திருக்கும். அல்லது திமுகவை மீண்டும் மைனாரிட்டி அரசாக உட்கார வைத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டார் எடப்பாடி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை தன் சுயநலத்தால் தோல்வியை மட்டுமே கட்சிக்கு தந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. அந்த தனி மனுஷனுக்காக பேர் இயக்கத்தை காவு கொடுக்க முடியாது. அதனால்தான் மாஜி அமைச்சர்கள், மாஜி எம்பிக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் சிலர் ஒன்று கூடி பேசி கடந்த சில மாதங்களாகவே அவங்க மாவட்டத்துல சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சியை தோல்வியில் இருந்து மீட்டு கரை சேர்க்கிறது தான் இந்த டீமோட வேலை. இந்த குழுவை கழக கரை சேர்ப்பு டீம்னு தான் கட்சிக்குள்ளேயே குறிப்பிடுறோம். அந்த வகையில் கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கள ஆய்வுக்குழு ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் கூட்டப்பட்டது. மேடையில் வேலுமணி பேசுறப்போ எடப்பாடியாரின் புகழையும் திட்டங்களையும் சொல்லி பேசினார். நிகழ்ச்சி முடிந்து வேலுமணி கிளம்பும் முன் நிர்வாகிகள் பலரும் அவரை சந்திச்சாங்க. கூட்டணி எந்த ரூட்ல அமையும்னு தயக்கத்தோட அவங்க கேட்டப்ப, கவலைப்படாதீங்க, நீங்க விரும்புற கூட்டணி தான் அமையும், முழு நம்பிக்கையோடு கழக வேலையை பாருங்க, அடுத்த ஆட்சி நம்மளோடது தான் உற்சாகமா சொல்லி அனுப்புனாரு. நீங்க விரும்புற கூட்டணின்னு வேலுமணி சொன்னது பாஜக உடனான கூட்டணியை தான். இதை தொண்டர்கள் விரும்புறாங்களோ இல்லையோ, 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பலரும் விரும்புறாங்க. அதிமுக தலைமையின் கீழ் பாஜகவையும் கொண்டு வந்து மெகா கூட்டணி அமைத்தால் மட்டுமே ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கான வாய்ப்பு அமையும் என்பதில் தெளிவாக இருக்கிறது கழக கரை சேர்ப்பு டீம். தன்னோட பிடிவாதங்களை எல்லாம் தளர்த்துவிட்டு பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியார் சம்மதம் தெரிவித்தால் ஓகே, இல்லாத பட்சத்துல கழகத்தை கையில் எடுக்கவும் இந்த கரை சேர்ப்பு டீம் தயங்காதுன்னு தோணுது. அதுக்கேத்த மாதிரி இந்த டீம்ல உள்ளவங்க அவங்க மாவட்டத்துல தங்களின் ஆதரவாளர்களை மாநில மற்றும் மாவட்ட பதவிகளில் உட்கார வைத்திருக்காங்க. கோவையில் வேலுமணியின் தீவிர ஆதரவாளர்களான சந்திரசேகர், ஜெயராமன் உள்ளிட்ட கணிசமான நபர்கள் பதவியில் இருக்காங்க. சிங்கை ராமச்சந்திரன் மாதிரியான அதிருப்தியாளர்களுக்கும் மாநில பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மா காலத்தில் இருந்தே ஓரங்கட்டப்பட்டு இருந்த கோவையின் மாஜி அமைச்சர் வேலுசாமி, மாஜி எம்எல்ஏ சின்னசாமி ஆகியோருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாமே வேலுமணியோட மூவ்கள் தான் சொல்லப்படுது. இப்படி கோவையில் மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே கணிசமான மாவட்டங்களில் வேலுமணியின் ஆதரவு நபர்கள் பதவிகளை பெற்றிருக்காங்க. நாளைக்கே கூட்டணி விஷயத்தை மையப்படுத்தி வேலுமணி என்ன அதிரடி முடிவெடுத்தாலும் இந்த டீம் அப்படியே அவரின் பின்னால் நிற்கும். டெல்லி பாஜகவின் முழுமையான ஆசியும் வேலுமணிக்கு இருக்குது. வரும் மார்ச்சில் வேலுமணியின் மகன் திருமணம் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. அதில் பாஜக பெரும் புள்ளிகள் கூட கடந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. இந்த திருமணம் வரைதான் எடப்பாடியாருக்கு டைம். அவராக பாஜக கூட்டணிக்கு சிக்னல் கொடுக்கட்டும்னு கரை சேர்ப்பு டீம் பார்க்குது. இல்லனா கல்யாணத்துக்கு பிறகு கச்சேரி தொடங்கிவிடும்னு சொல்றாங்க.